பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆழமான வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனால சத்தியத்தை எப்படி தாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்கணும். சரி, இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற வேத பாடம் என்னவென்றால் சபைக்குரிய 6 அதிகாரங்கள். சபைக்குரிய 6 அதிகாரங்கள் அல்லது கிறிஸ்தவர்களுக்குரிய 6 அதிகாரங்கள். கிறிஸ்தவர்களுக்குரிய 6 அதிகாரங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம இந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாத்தீங்களா? இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா 3 தரப்பு ஜனங்களை குறித்து இங்க பேசப்பட்டிருக்கும். ஆனால் இதை நம்ம படிக்கும் போது ஏதோ பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வசனம் யோவான் 1:12 3 தரப்பு ஜனங்களை குறித்து பேசப்பட்டிருக்கும். 1, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். 2, ஏற்றுக்கொண்டவர்கள். 3, தேவ பிள்ளைகள் ஆனவர்கள். ஸோ இந்த 3 தரப்பை குறித்து அங்கு பேசப்பட்டிருக்கும். குறிப்பாக சபை என்று எடுக்கும் பொழுது அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று எடுக்கும் பொழுது 3 பிரிவுகள் உண்டு. அது நீங்க பார்க்கணும்னா வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாமே. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 13-14. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். எதுக்கு கொடுப்பாங்களா? மிருகத்துக்கு. ஒரு கூட்டத்தார் தங்கள் அதிகாரத்தை எங்க கொடுப்பாங்களா? மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டி ஆனவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். மிருகத்துக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு யார் கூட யுத்தம் பண்ணுவாங்களாம்? ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், இப்போ ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். எப்படி இருக்காங்களா? உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்கள். அப்ப 3 தரப்பு கூட்டத்தாரை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்க மிருகத்துக்கு ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க? அதிகாரத்தை கொடுத்துட்டு யார் கூட யுத்தம் பண்றாங்க? ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்றாங்க. ஆட்டுக்குட்டியானவர் அவங்களோட சேர்ந்து அந்த மிருகத்தை சேர்ந்த ஜனங்களோட சேர்ந்து யுத்தம் பண்ணும் போது ஆட்டுக்குட்டியானவர் கூட இருக்கிறவங்க யாருங்க? அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மை உள்ளவர். பாத்தீங்களா? அப்போ இந்த 3 தரப்பு கிறிஸ்தவர்கள் உண்டு. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த 3 தரப்பு தான் இங்க சொல்லி இருக்குது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், தேவ பிள்ளைகள் ஆனவர்கள். ஸோ இதெல்லாம் என்னன்றத இப்போ நம்ம பார்க்க போறது இல்லை. வருகிற வாரம் நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு சபையில், கிறிஸ்துவனுடைய சபையில 3 தரப்பு நிலை கிறிஸ்தவர்கள் உண்டு. அதை நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி,
இன்றைக்கு நம்ம அதிகாரத்தை பார்க்க போறோம். அவர் நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? அதிகாரத்தை கொடுத்தாராம். அந்த அதிகாரம் என்னன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலா தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக சபைக்கு என்ன கொடுத்தாரு? அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ அந்த அதிகாரம் எப்படிப்பட்டதுன்றது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேதுருவின் இடத்துல பேசியிருப்பார். பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நடக்குது. அது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து தான் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் படிக்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 13 16 வரைக்கும் உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு அவர் பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இப்போ இயேசு அந்த பகுதியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு சீஷர்கள் கிட்ட கேட்கிறாரு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் மனுஷகுமாரனாகிய என்னை அவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாரு? மனுஷகுமாரனாகிய என்னை அவர்கள் யாருன்னு சொல்றாங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கூடவே நீ வர, என்ன நீ பாக்குற, ஜனங்களும் என்ன பாக்குறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பத்தி அப்படின்னு கேட்டோன்னு அதற்கு அவர்கள் போது என்னது? கூட்டமா சொல்றாங்க. சீஷர்கள் எல்லாம் கூட்டமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்றாங்க? பதில் சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல நெக்ஸ்ட் இயேசு கேட்கிறாரு, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் கேட்டாரு. முதல்ல ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்டாரு. இப்ப நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஒருத்தர் மாத்திரம் குரல் கொடுக்கிறாரு. யாருங்க? அப்போஸ்தலனாகிய பேதுரு. அவர் சொல்றாரு, பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீ ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்படி சொன்ன மாத்திரத்துல இயேசு அவனை நோக்கி, இயேசு இப்ப யாரை பார்க்கிறான்? பேதுருவை பார்த்து சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. பாருங்க, அப்பா பேரை மென்ஷன் பண்ணி பேசுறாருங்க. இதெல்லாம் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி பேசல. சீமோனே சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படி பேசுறவரு இங்க சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நீ சுயமா சொல்லல, தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் தான் உனக்கு வெளிப்படுத்தினாரு. அவர் தான் இப்ப உன் மூலியமா சொல்றாரு, நான் கிறிஸ்துன்றத உன் வாயினால என்ன பண்றாரு? அறிக்கை வச்சாரு. ஆக்சுவலா இயேசு பேசினது எல்லாமே சுயமாய் பேசல. அவரே சொல்லியிருக்கார், நான் சுயமாய் பேசவில்லை, சுயமாய் செய்யவில்லை, சுயமாய் சொல்லவில்லை. ஏன்னா பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் என்ன பண்ணி இருக்கிறார்? இயேசு பேசியிருக்கிறார்னா, இப்ப பிதா தான் சொல்லியிருப்பாரு இயேசு கிறிஸ்துக்கு என்னன்னு, ஜனங்கள் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேளு. இப்ப இயேசுவும் கேட்டாரு. இப்போ கேள்வியே கேட்டு பதில பேதுரு மூலமா தேவனே சொல்றாரு. அதுதான் இயேசு சொல்றாரு, ரத்தமும் மாமிசமும் இதை உனக்கு அறிவிக்கல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு அறிவித்திருக்கிறார்னு. ஏன் இந்த மாதிரி கேள்வியை தேவனே கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டு பதிலை சீசன் மூலமாக ஏன் தேவனை வெளிப்படுத்துறாருன்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக. விளங்குதுங்களா? சபையார இப்போ இருக்கக்கூடிய சபை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேதுரு தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளம். அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்றாரு, மேலும் 18வது வசனம், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். அந்த மேலும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரத்தமும் மாம்சமும் உனக்கு அறிவிக்கல, பரலோகத்தில் இருக்கிற பிதா தான் உனக்கு அறிவிச்சாரு. முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிட்டாரு? நீ பாக்கியவான் சொல்லிட்டாரா? நீ பாக்கியவான் சொல்லிட்டு இரண்டாவது சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் அப்படின்ட்டு ஒரு 6 காரியத்தை சொல்றார். அப்போ பேதுரு தேவனுடைய ஆலயத்திற்கு சபைக்கு நிழலா இருக்கிறாரு. இந்த கல்லின் மேலதான் என்ன பண்ணுவாரு, சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த காரியத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது முதல் வெளிப்பாடு, ஒரு சபைக்குரிய முதல் வெளிப்பாடு, நம்மள ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய முதல் வெளிப்பாடு என்னன்னா, இயேசு யாருன்றத தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். விளங்குதா? இயேசு யாருன்றத தேவன் தான் கற்றுக் கொடுக்கணும். ஜென்ரலா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இயேசு அப்படின்ற ஒரு நாமத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், இயேசு இயேசுன்னு பேசுறோம். ஆனா வேதம் சொல்லுது, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம். அப்போ இயேசுவை குறித்து சில மூல உபதேசங்கள்லாம் இருக்கு. தேவனுக்கு சித்தமான அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த 6 அதிகாரத்தை, முதல்ல இந்த அதிகாரத்தை பார்த்துட்டு, இந்த அதிகாரத்தினால யார் பிரயோகிக்கிறார் அதுதான் நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறோம். 3 தரப்புல யார் பிரயோகிக்கிறார். ஜெனரலா நம்ம கடந்து வந்த பாடத்துல எல்லாமே நம்ம எப்படி பார்த்தோம்னா அவுட்டரா பார்த்தோம். என்னன்னா தேவன் சபைக்கு செய்யுது. அதுல நிறைய பேர் கேள்வியை கேட்டாங்க. சிலர் உண்மையா இல்லை, உண்மையில சிலர் உண்மையா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரோமன் கேத்தலிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா இன்னும் எதுல இருக்கிறாங்க, உருவ வழிபாடுல இருக்கிறாங்க. சில டினாமினேஷன்ல வேற வேற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா கிருபையின் காரியங்கள் ஈவுன்றது எல்லாருக்குமே சமம். ஆனா பெற்றுக்கொள்றது யாரு, அதை பெற்றுக்கொள்ளணுமே. எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியுமான்னா இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது முடியும். இல்லைங்களா? அது கேட்டகரி என்ன பண்றாரு, பிரிக்கிறாரு. நீங்க சாதாரணமாவே பார்த்தீங்கன்னா ஒரு பழங்களையோ ஒரு எதையாவது ஒன்று எடுத்தீங்கன்னா தரம் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு தரம் பிரிப்பாங்க. எல்லாத்துலேயுமே உண்டு, எல்லாத்துலேயுமே உண்டு தரம், எல்லாத்துலேயுமே உண்டு. சபையிலையும் உண்டு. விளங்குதா? சபையிலையும் தேவன் என்ன பண்றாரு, அந்த தரத்தை பிரிக்கிறார். ஆனா என்னன்னா அந்த முதல் தரத்துக்கு நம்ம மாறணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த முதல் தரத்துக்கு நம்ம மாறணும். அதுக்கு தான் சத்தியம், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் தேவன் நமக்கு என்ன பண்றாரு, ஒரு மெய்ப்பனை கொடுத்து நம்மளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த 6 அதிகாரங்கள் என்னன்றதை நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். முதலாவது அதிகாரம் என்னன்னா, அங்க சொல்றாரு இல்லையா, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். இதன் மூலம் சபைக்கு கிடைச்ச முதல் அதிகாரம் என்னன்னா, பரலோகத்தின் அதிகாரமே நமக்கு கிடைச்சது. என்ன அதிகாரம் கிடைச்சதுங்க? பரலோகத்தின் அதிகாரம். முதல் அதிகாரம் பரலோகத்தின் அதிகாரம். ஏன்னா நீ பாக்கியவான்னு இயேசு என்ன பண்ணாரு, பேதுருவை பார்த்து சொன்னார். ஏன் சொன்னாரு, ஏன் சொன்னாரு பாக்கியவான்? தேவனே என்ன பண்ணி இருக்கிறாரு, உனக்கு ரத்த மாமிசம் இல்ல, லிட்டரல் பாடி, உன்னுடைய யோசனை கிடையாதுப்பா. இது யார் கொடுத்திருக்கா? தேவனே கொடுத்திருக்கிறாரு. இததான் சொல்றாரு பரலோகத்தின் அதிகாரம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் முதல்ல நம்ம பெற்றுக்கொண்ட அதிகாரம் என்னன்னா பரலோகத்தின் அதிகாரம். நமக்கு பின்னாடி ஒரு பரலோகம் செயல்படுதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. விளங்குதுங்களா? நம்ம செய்யற எல்லா காரியத்தையும் பரலோகம் பார்க்குது. நமக்குரிய ப்ரொடெக்ஷனை எதுதான் கொடுக்குது? பரலோகம் தான் கொடுக்குது. அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்போ நம்ம எதை டிபெண்ட் ஆகிருக்கணும்னா, எதை சார்ந்து இருக்கணும்னா, எதை சார்ந்து இருக்கணும்? பரலோகத்தை சார்ந்து இருக்கணும். புரியுதுங்களா? அந்த பரலோகத்தை சார்ந்ததாய் நம்ம வாழணும். அதனால இது முதல் காரியம், நீ பாக்கியவான். ஏன்னா இந்த பூமியில பூலோகத்துல இருக்கக்கூடிய நமக்கு பரலோகத்தோட கனெக்ஷன் கிடைச்சது. ஒரு இன்னொரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்திலிருந்து, அதுவும் தேவன் வாசம் செய்கிற அந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க, அந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ பாக்கியவான் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்க. ஆக்சுவலா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 தரப்பு ஆட்கள் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீதிமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பழைய ஏற்பாடுல என்ன பண்றாங்க, இருக்காங்களா? நீதிமான் இருக்காங்க. புதிய ஏற்பாடுலயும் நீதிமான் இருக்காங்க. அந்த அந்த டிஃபரன்சியேஷன் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உபாகமம் 25:1 வாசிங்க. உபாகமம் 25:1.
மனிதருக்குள்ளே வழக்குண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நீதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். புரியுதுங்களா? நீதிமான எப்படி தீர்க்கணும்? நீதிமான தீர்க்கணும். குற்றவாளி தீர்க்கணும். ஏன்? அப்ப நீதிமான் இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த நீதிமான் எப்படின்னா அந்த பிரமாணத்துக்கு நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் என்னவா இருக்கிறாங்க? அப்போ நீதிமானா இருக்கிறாங்க. அதனால தான் இயேசு சொன்னாரு மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 9:13. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். பாத்தீங்களா? பலி அல்லன்னும் போது அங்க என்ன ஆயிடுச்சு? பிரமாணம் கிடையாதுப்பா, இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல. பாத்தீங்களா? நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமான்களே அல்லன்னா இப்ப இந்த எந்த நீதிமான் சொல்றாரு இவரு? பழைய ஏற்பாட்டுல கூட என்ன பண்ணி இருக்கிறாங்க? நீதிமான்கள் இருந்திருக்கிறாங்க. நீதிமான்கள் எல்லாம் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருன்ற. அதனால தான் பாருங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அந்த நியாய பிரமாணத்தை ஒருவன் கடைபிடிக்கிறதுனால என்ன ஆக மாட்டான்? நீதிமான் ஆக மாட்டான். 10வது வசனம் வாசிங்க. ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை சொல்லிட்டாரு பாருங்க. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 24வது வசனம் வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, இங்க வருது பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நீதிமான் தான் தற்காலத்தில் இருக்கிற நீதிமான். முன்னாடி பார்த்த பாருங்க நியாயப்பிரமாண கிரியைகள்ல, அது பழைய ஏற்பாட்டு நீதிமான். இதை ஏன் சொல்றேன்னா பாக்கியவானும் அப்படிதான். பழைய ஏற்பாட்டுல சில பாக்கியவான்கள் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டுல பாக்கியவான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து எப்படி இருந்திருக்காங்க? ஒரு பாக்கியவானா இருந்திருக்காங்க. தேவன் தெரிந்து கொண்டு கொடுத்தாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பாக்கியவான் போது கொஞ்சம் வித்தியாசப்படுது. கொஞ்சம் இல்ல, ரொம்ப வித்தியாசப்படுது. தேவன் எதை வச்சு பாக்கியவான்? இங்க இயேசு சொன்னார் பாரு, நீ பாக்கியவான். அந்த பரலோகத்துக்குரிய அதிகாரமே அங்கதான் கிடைக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ரோமர் 4ஆம் அதிகாரம் 7-8. ரோமர் 4ஆம் அதிகாரம் 7-8. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் தான் நம்பும். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் யாரா? பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, கர்த்தர் எவனுடைய பாவத்தை எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று அவன் சொல்லி இருக்கிறான். அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான்னு சங்கீதம் 32:1-2 வந்து இங்க பவுல் மென்ஷன் பண்றாரு. சங்கீதம் 32:1-2 சொல்லப்பட்டத இங்க பவுல் மென்ஷன் பண்றாரு. என்ன சொல்ல வராருன்னா அந்த ஒரு பாக்கியவான், சபைக்குரிய பாக்கியவான். ஏன்னா இதுதான் அதிகாரம். பழைய ஏற்பாட்டு பாக்கியவான்களுக்கு பூமியை என்ன பண்ணாரு? சுதந்திரமா கொடுத்தாரு. கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது இந்த பாக்கியவான் எப்படி இருக்கிறான்னா, இந்த பூமிக்குரிய காரியத்தை விட பரலோகத்துக்குரிய காரியம் எப்படி வருதுன்னா, அக்கிரமங்களை என்னல, பாவங்களை என்ன பண்ணலாம்? அவரு எவனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை என்னாது இருக்கிறாரோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்போ இங்க எப்படி கிருபை கொடுக்கிறார்னா, நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய அநியாய அக்கிரமங்களை என்ன பண்றாரு? மன்னித்து கிருபையா இருக்கிறார். ஒரு தயவை காட்டுறாரு. இங்க கிருபையாய் ஒரு தயவை காட்டுறாரு. இதுதான் என்னவா? புது உடன்படிக்கைன்னு எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. எபிரேயர் 8:12-13.
ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று இதுதாங்க புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. பழைய உடன்படிக்கை காலம் சமீபித்திருக்கிறது. விளங்குதுங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ புது உடன்படிக்கை பண்றாராம். இந்த புது உடன்படிக்கை தான் என்னது? அக்கிரமங்களை கிருபையா மன்னித்து பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார். புரியுதுங்களா? அந்த மன்னிப்பு, அந்த மகிமையை தான் எங்க சொல்றாரு புது உடன்படிக்கை. அப்போ இதனால என்ன இயேசு சொன்னார் பாருங்க, நீ சபையை பார்த்து, சபைக்கு நிழலா இருக்கக்கூடிய பேதுருவை பார்த்து நீ பாக்கியவான் ஏன் சொன்னார்னா, தேவன் பேதுருக்கு என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினாரு. ஒரு கனெக்ஷன் வந்துதான். தேவன் பேதுருவின் இடத்துல ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு. வெளிப்பாடை கொடுத்ததுனால இயேசு சொன்னாரு நீ பாக்கியவான். சொல்லுங்கதா? இப்போ அப்படியே சபைக்கு வரும்போது பரலோகத்துக்குரிய அதிகாரம் எப்படி வருதுன்னா, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பாடெல்லாம் எங்கிருந்து தான் வருது? பரலோகத்திலிருந்து வருது. இது ஒரு உடன்படிக்கை. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனோடு கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கை என்னன்னா, ரத்தம் முன்னாடி இருக்கும்போது என்னுடைய பாவங்களும் என்னுடைய அக்கிரமங்கள் தேவனுடைய பார்வையில அது என்னவா தெரியல, பெரிதாய் தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? நம்ம என்ன பண்றோம்? அறிக்கையிட்டு மன்னிப்பு தேவ சமூகத்துல என்ன பண்றோம்? நம்ம பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் மன்னிக்கிறார். நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், கர்த்தர் என்ன மன்னிக்காம அப்படியே மறந்து அப்படியே இருப்பாருன்றது புது உடன்படிக்கை கிடையாது. அது வேற உடன்படிக்கை. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. புது உடன்படிக்கை என்றது என்னன்னா, நான் என் பாவத்தை உணர்ந்து தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்தும் போது என்னை மன்னிக்கிறார். மாத்திரமல்ல, நான் செய்ததை மறக்கிறார். புரியுதுங்களா? நான் செய்ததை என்ன பண்றாரு? மறக்கிறாரு. அடுத்த முறை அவர் என்கிட்ட எப்படி அப்ரோச் வச்சுக்கிறாருன்னா, அப்பா பிள்ளை உறவுல தான் வச்சுக்கிறாரு தவிர, போன தடவை நீ செஞ்ச பத்தியா அப்படின்னு என்ன பண்றது இல்லை. அவரு கோடிட்டு காண்பிக்கிறதுல. இன்னொரு கிருபை என்ன தெரியுமா? அந்த குற்ற உணர்வு கூட நமக்குள்ள வைக்கிறது இல்லை. நம்ம செஞ்ச பாவத்துல நம்ம மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த குற்ற உணர்வு மறுபடியும் வருதா? வரலைங்க. இதுதாங்க புது உடன்படிக்கை. இதுதான் பரலோகத்தின் அதிகாரம். கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கிற முதல் அதிகாரம் பரலோகத்தின் அதிகாரன்றத மறந்துடக்கூடாது. ரெண்டாவது இயேசு அங்க சொல்றது என்னன்னா, நீ பாக்கியவான் சொல்லிட்டு 18வது வசனத்துல சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்ன சொல்றாரு? என் சபையை கட்டுவேன். எவ்வளவு ஒரு ஆர்டரா சொல்றாரு பாருங்க. என் சபையை கட்டுவேன் அப்படின்றார். இங்க ரெண்டாவது ஒரு அதிகாரத்தை தேவன் சபைக்கு கொடுக்கிறாரு பேதுரு மூலமாக. என்ன கொடுக்கிறாருன்னா, பிதாவினிடம் சேரும் அதிகாரம். பிதாவினிடம் சேரும் அதிகாரம். ஏன்னா என் சபையை கட்டுவேன்ட்டார். யார் மூலியமா? பேதுரு மூலியமா. பேதுரு மூலியமா என்ன பண்ணிட்டாரு? பிதா சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டார். ஸோ முதல் சபை ஆரம்பிக்கப்பட்டது ஏற்கனவே நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். முதல் சபை எங்க ஆரம்பிச்சதுங்க? சீனாய் மலை அடிவாரத்துல ஆரம்பிச்சுதா? அது வாசிங்க. யாத்திராகமம் 32:28. யாத்திராகமம் 32:28. என்ன ஆச்சுங்க? அப்பா லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். என்ன ஆச்சு அங்க? முதல் சபை கட்டளையை கொடுக்கிறாரு. கட்டளையை கொடுத்து மோசே கிட்ட 10 கட்டளையை கொடுத்து என்ன பண்றாரு? போய் சபையாருக்கு கூடுன்றாரு. அவர் இறங்கி வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க? கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுக்கிட்டு முதல் கட்டளையை மீறிட்டாங்க. உடனே மோசேக்கு என்ன ஆயிடுச்சு? பயங்கர கோவம் வந்துடுச்சு. உடனே அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா பிரிக்கிறாரு. பிரிச்சு லேவியின் புத்திரர்கிட்ட சொல்றாரு, ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ண எல்லாரையும் போட்டுரு அப்படின்றாரு. அப்ப எத்தனை பேர் செத்தாங்க? அங்க 3000 பேர் மரித்தார்கள்னு சொல்லுது. இது பழைய உடன்படிக்கை. அந்த பழைய இதுல வந்தது. ஆனா பிதாவின் இடத்துல சேர்றது எப்படின்னா, இப்போ இயேசு பேதுருவை பார்த்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல் தான் நான் என்ன பண்ணுவேன்? சபையை கட்டுவேன். அப்போ சபையின் ஆரம்பம் எங்கங்க? அந்த பெந்தகோஸ்தே நாளிலே
அந்த டே ஆஃப் பெண்டெகாஸ்ட்ல எல்லாரும் என்ன பண்றாங்க? கூடி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரால என்ன பண்றாங்க? நிரப்பப்பட்டு இறங்கி வந்து இப்போ அங்க இவங்க பேசின மொழியை பார்த்து அங்க என்ன ஆயிட்டாங்க? பழைய ஆட்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு இது என்னப்பா இது இப்படி பேசுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேதுரு முதல் பிரசங்கத்தை பண்றாரு. பேதுரு என்ன பண்றாருங்க? ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்துல என்ன ஆச்சுங்க? வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், எங்க பேதுருவுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எத்தனை பேர் சபையில சேர்த்தாங்களா? 3000 பேர். அங்க எத்தனை பேர் செத்தாங்க? 3000 பேர் அங்க இறந்தாங்க. இங்க 3000 பேர் சபையில சேர்க்கப்பட்டாங்க. ஏன் சேர்க்கப்பட்டாங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு அதிகாரம் வந்துச்சு. என்ன தெரியுமா? தேவனிடத்துல சபை கிட்டி நெருங்கிட்டு விளங்குதுங்களா? ஏன்னா பிதா வாக்கு தத்தம் பண்ண உன்னத பலனாகிய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாரு? தேவன் அவர்கள் மேல பொழிந்தருளினார். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கனெக்ஷன் வந்துடுச்சு. சபைக்கும் பரலோகத்துக்கும், பரலோகத்தில் இருக்க தேவனுக்கும் என்ன ஆயிடுச்சுங்க? ஒரு கனெக்ஷன் வந்த உடனே அந்த கனெக்ஷன் தான் பாருங்க நமக்கு கிடைத்த 2வது அதிகாரம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18-19. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18-19. அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே, இங்க பாருங்க, ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே நிமிஷம். இப்ப என்ன சொல்றாங்க? இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே எங்க சேர்ந்தோமா? பிதாவினிடத்துல சேர்ந்தோம். அதுதாங்க அந்த பெந்தகோஸ்தே நாள்ல. புரியுதுங்களா? தேவன் தம்முடைய ஆவியை பொழிந்தருளும் போது இப்ப எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? யார் கூட ஜாயிண்ட் ஆயிட்டாங்க? இதுவரைக்கும் கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்து நடந்த சீஷர்கள் அல்லது சபை இப்போ வித்தியாசப்பட்டுச்சு. என்ன தெரியுமா? தேவனோடு கூட ஒரு உறவு வந்துருச்சு. அல்லங்கதா? புரியுதுங்களா? தேவனோடு கூட ஒரு உறவு வந்து. இப்ப கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, அப்பா, தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. வழங்குதுங்களா? புரியுதுங்களா? இப்போ என்ன ஆயிட்டாங்க? தேவனிடத்துல சேரும் அதிகாரத்தை யார் பெற்றுக்கொண்டாங்க? யாரு? நம்ம. நல்லதுங்களா? சபை அங்க பெற்றுக்கொண்டது. இப்போ சுலபமா இந்த வசனம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். ஆனா தேவனிடத்துல மனுக்குலம் சேர முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. நல்லதா? ஏன்னா வசனம் அதே பவுல் தான் சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14, 15, 16. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனம் வாசிக்கும் போது கூர்ந்து கொஞ்சம் கவனிங்க. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். என்ன சொல்றாரு? இப்போ ஒரு கட்டளை வருது. பவுல் கட்டளை கொடுக்கிறாரு. என்னன்னா 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்னு தேவனுடைய சன்னிதானம், இன்னொன்னு பொந்தியு பிலாத்து கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ணாரு? சாட்சி கொடுத்தாரு. பிலாத்து ஒரு அந்நிய அதிகாரி யாரை குறித்து சாட்சி கொடுத்தாரு? இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தாருல. அந்த இயேசுவினுடைய சன்னிதானத்திலும் எப்படி வருது பாருங்க வசனம். தேவனுடைய சன்னிதானத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலும் நான் உனக்கு கட்டளையிடுவது அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். இந்த கட்டளைன்னு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் என்ன பண்ணுவாராம்? வெளிப்படுத்துவார். அது எந்த காலங்க? வெளிப்படுத்துவாரா? வாசிங்க.
அவரே நித்தியானந்தமுள்ள, நல்லா கவனிங்க, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஆமென், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், ஆமென், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனை குறித்து எவ்வளவு பெரிய டெஃபினேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. இந்த டெஃபினேஷன் ஏன் கொடுக்கிறாரு தெரியுமா? இந்த தேவனோடு கூட நீங்களும் நானும் சேர்றதுக்குரிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் நம்ம ஜெபிக்கிறோம். எங்க ஒன்னாலும் எப்போ ஒன்னாலும் எந்த நம்பிக்கையில நம்ம ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே பிதாவே உம்மை நோக்கி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், இயேசு நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். எப்படிங்க பண்ண முடியுது? ஜெபத்துக்கு ஆதாரம் என்ன தெரியுங்களா? பிதாவாகிய தேவனிடத்துல சேரக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு நானும் பெற்றிருக்கோம். அதனால தான் இடம் ஏவல் பார்க்காம எங்க வேணுமாலும் நம்ம என்ன பண்றோம்? தேவனை நோக்கி இயேசுவின் நாமத்தினால என்ன பண்றோம்? சோ சபைக்கு கிடைக்கின்ற இரண்டாவது அதிகாரம், விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இரண்டாவது அதிகாரம் என்னன்னா பிதாவினிடம் சேரும் ஸ்லாக்கியம். அதுல இந்த எபேசியர் 2:22 வாசித்து முடிங்க. எபேசியர் 2:22. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்போ சபை கூட்டி கட்டப்பட்டு வருதான். எங்க கட்டப்பட்டு வருது? எதுல கட்டப்பட்டு வருது? ஆவியினாலே. நான் வளர்றேன்றது நான் என்னுடைய அதாவது ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக, நல்ல ஒரு கிறிஸ்தவனாக நான் வளர்றேன்றதை எப்படி காட்டணும்னா, ஏதோ நான் ஒயிட் போட்டு பைபிள் அக்கில் வச்சுட்டு போறதுனால நான் என்ன இல்லை பெரிய நீதிமான் காட்டுறது இல்லை. எதுல வளரணும் சொல்லுங்க? ஆவியில வளரணும். அப்ப ஆவியின் வளர்ச்சி ஏன்னா தேவன் பார்க்க. வெளி தோற்றத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்? சுலபமா ஏமாத்திடலாம். ஆனா உள்ள ஏமாத்த முடியுமா? தேவனை ஏமாத்த முடியுமா? ஏன்னா தேவனிடத்துல சேரும் ஸ்லாக்கியம், அந்த அதிகாரத்தை நீங்களும் நானும். மூன்றாவதாக அங்க பார்க்கிறோம். மூன்றாவது பாதாளத்தின் வாசல். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன பண்ணுவது இல்லையா? மேற்கொள்வதில்லை. மூன்றாவதாக பார்க்கிறோம், பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ண மேற்கொள்வதில்லை. இங்க என்ன அதிகாரத்தை கொடுக்கிறார்னா, பாதாளத்தின் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறார் சபைக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முதல் அதிகாரம் பார்த்தோம், பரலோகத்தின் அதிகாரம். இரண்டாவது பிதாவினிடத்துல சேரும் அதிகாரம். மூன்றாவதாக பார்க்கிறோம், பாதாளத்தின் மேல் அதிகாரம். இந்த பாதாளத்தின் மேல் அதிகாரத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? பாதாளம்னா என்னங்க? அதெல்லாம் பார்க்க போற வருகிற நாட்கள் நான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவேன். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். பாதாளம் என்றால் என்ன? நரகம், சரியா? அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒரு இடத்துல யாக்கோபு சொல்றாரு, யோசேப்பு மரித்துட்டாருன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? நான் என்னுடைய நரையை பாதாளத்துல எப்படி வியாகுலத்தோடு நான் பாதாளத்துல இறங்குவேன்றார்னா, அப்போ நரகத்துல இறங்குறாருன்னு அர்த்தமா? புரியுதுங்களா? விளங்குதா? அப்போ இதுக்கெல்லாம் நம்ம மீனிங் பார்க்க போறோம். பட் இப்போ அது சப்ஜெக்ட் இல்லை, புரியுதுங்களா? ஆனா பார்க்கலாம். பாதாளம் என்பது மண்ணறை, ஷியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? ஷியோல் என்றும் ஹேடஸ்ன்னும் சொல்றாங்க. அது நம்ம பார்க்கலாம். பட் இப்போ அது சப்ஜெக்ட் இல்லை. ஹேடஸ்ன்றது தான் ஆக்சுவலி கரெக்டான ஒரு வார்த்தை. இந்த ஹேடஸ்னா என்ன அர்த்தம்னா மண்ணறை, அதை தான் கல்லறைன்னுவாங்க. என்னதுங்க? கல்லறை. அதுதான் என்னது? பாதாளம். வசனம் பார்க்கலாம். இப்போ இந்த பாதாளத்தின் மேல் நமக்கு என்ன கிடைச்சிருக்குதா? சொல்லுங்க. அதிகாரம். அப்ப கல்லறை மேல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? அதிகாரம். பாருங்க, கல்லறை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனா கல்லறைக்கு நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரா? அதிகாரத்தை கொடுத்துக்கிறாராம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பாருங்களா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும். பாக்கியவானும் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இது கடந்த முறை பார்த்தோம். முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குதுன்றத கடந்த முறை நம்ம பார்த்தோம். மரித்த உடனே
உலக பிரகாரமான ஆத்மா எங்க போகுதுங்க? அதுல ஜீவன் இல்லாதனால மண்ணுக்கு மண்ணா போகுது. அதனால தான் கல்லறையில் என்ன போட்டிருப்பாங்க? RIPன்னு போட்டிருப்பாங்க. RIPன்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட் இன் பீஸ். ஆனா அதுக்கு தெரியுமா? அந்த மண்ணுல போற அந்த சரீரத்துக்கு தெரியுமா? அதுதான் நீங்க வசனம் வாசிக்கிட்டவில்லை. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கோம், மரித்தோர் ஒன்றும் அறியார், அவர்கள் பேர் முதலாய் கொண்டு மறக்கப்பட்டிருக்கும். இந்த பூமியில நடக்கிறதுல எதுலயும் அவங்களுக்கு பங்கு இல்லை, ஒன்றும் அறியார். அப்போ ரெஸ்ட் இன் பீஸ்னா இப்ப நம்ம ரெஸ்ட் இன் பீஸ் எப்படி உணர்வோம்? இப்ப வேலை ரொம்ப டைட்டா ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? அப்படியே போய் ரிலாக்ஸா படுக்கும் தெரியுமா? தூங்குறது இல்லை, நல்லா கவனிங்க, தூங்குறது இல்லை, நித்திரே கிடையாது. அப்படி படுத்துடும், எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்டா அப்பா அப்படின்னு ரிலாக்ஸா படுக்கிறீங்களா? அதை உணரணும் நீங்க. அந்த இளைப்பாறுதலை, அந்த சமாதானத்தின் இளைப்பாறுதலை நம்ம என்ன பண்ணோம்? உணரணும். அதுதான் சமாதானத்தின் அதான் இளைப்பாறுதல். அதைத்தான் இயேசு சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வராங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல். இப்போ ரெஸ்ட் இன் பீஸ் இளைப்பாறுதல் எங்க போட்டிருக்கான்? கல்லறையில போட்டிருக்கான். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? வாங்க உங்க எல்லாருக்கும் நான் கல்லறையில இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னு கூப்பிட்டாரா? அந்த இளைப்பாறுதல் எது? விளங்குதா? புரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்கணுங்க. அப்போ இங்க முதலாம் உயிர்த்தெழுதல் போது மரித்த உடனே புறம்பான மனுஷன் எங்க போயிட்டான்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கு திரும்புவாய். ஆனா உள்ளான மனுஷன் பரதீசுக்கு போறான்னு கடந்த முறை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் வருகிற நாட்டில் இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இப்போ பாதாளத்தின் மேல் நமக்கு அதிகாரம்னா ஏன் பாதாளத்தின் மேல் அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14-15. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14-15. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பார்த்தோமா? யார் இது? பார்த்தோமா? லூசிபரை பத்தி இங்க பேசிட்டு இருக்கு. அவன் சொன்னான் இல்லையா, தன்னுடைய இருதயத்துல நான் வானத்துக்கு ஏறுவேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு என்ன ஆச்சான்? 15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் அப்படின்னு தமிழ்ல இங்க வருதுங்களா? ஆக்சுவலா இது அந்த ஒரு அதாவது அகாதமான பாதாளம். அகாதமான பாதாளம்னா என்னன்னா நமக்கு புரியாது. ஏன்னா தமிழ்ல சில விஷயங்களை தமிழர்களாகிய தமிழருக்கு என்ன பண்றது இல்லை, தெரியுது இல்லை. இங்க இந்த அகாதமான பாதாளத்துல தள்ளுண்டு போனா என்ற அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்தீங்கன்னா எபிரேயத்துல எப்படி இருக்குன்னா ஷியோல் போல் எரேகா அப்படின்ற ஒரு வார்த்தை. ஷியோல் போர் எரேகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா யுவர் அபாய்ட் இட்ஸ் ஹேடஸ் த பிளேஸ் ஆஃப் டெத். அதாவது உன் உறைவிடம் மரணத்தின் இடமான பாதாளம். உன் உறைவிடம், சாத்தானை பார்த்து சொல்றாரு, உன் உறைவிடம் மரணத்தின் இடமான பாதாளம். அதைத்தான் இங்க என்ன போட்டிருக்காங்க? அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு? சாத்தானை எங்க நியமிச்சிட்டாரு? அவன் உறைவிடமே எங்க தானா? பாதாளத்துல இருக்கிற உன்னுடைய இடம் மரணத்தின் இடமான பாதாளம். இப்போ பாதாளம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குது சொல்லுங்க? சாத்தானுடைய கண்ட்ரோல். ஏன்னா அது அவனுடைய இடம், சாத்தானுடைய உறைவிடம். இப்போ என்ன நடக்குதுன்னா மரித்தோர் எங்க போறாரு? பாதாளத்துக்கு தான் போறாரு. ஏன் போறாருன்னா அவன் போன வழி அது. அந்த வழியை திறந்தது யாரு? சாத்தான். லூசிபர் தான் திறந்தான் அந்த வழியை. புரியுதுங்களா? மரித்தோர் இவன் எங்க போறானோ அவன் மனுக்குலத்தை சாபத்துல விழ வச்சதுனால மனுக்குலமே எங்க போகுதுங்க? அதே பாதாளத்துக்கு போகுது. இப்போ அவன் என்ன ஆகுறானோ அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளும் ஆகணும்ன்றது லூசிபருடைய கனவு. விளங்குதா? இப்ப நமக்கு என்ன பண்றோம்? பாதாளத்தின் அதிகாரம்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த காரியத்தை குறிச்சு யோபு சொல்றாரு பாருங்களேன். யோபுல இருந்து ஒரு 2-3 வசனம் வாசிக்கலாம். யோபு 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு 7:9. மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். என்னவா? பாதாளத்தில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான். இதாங்க பாதாளத்தின் ஆதிக்கம். சாத்தான் என்ன பண்றாரு? அவருடைய உறைவிடம் பாதாளம். இப்ப அதுல மனுஷன் போனான்னா என்ன பண்ண முடியாதான்? ஏறி வர முடியாதுன்னு யோபு சொல்றாரு. அதே யோபு 14:13. யோபு 14:13.
நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். எப்படி சொல்றாரு பாருங்களேன். நீ என்ன பாதாளத்துல வச்சுட்டு என்ன பண்ணுமா? ஒரு தயவுசெய்து மறுபடியும் ஆசிங்க சிஸ்டர். நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து. கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்துனா என்ன அர்த்தம்? இப்ப சாபத்தினால என்ன ஆயிட்டாரு? அவர் எங்க போயிட்டாரு? பாதாளத்துக்கு போயிட்டாரு. இப்ப தேவன் கோபம் தீரும் மட்டும் என்ன பண்ணுவான்? மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு, திரும்ப உள்ள போனவரை நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். அப்படி ஒரு காலம் தான் நல்லா இருக்குமே ஆண்டவரே. நான் பாதாளத்துல வந்துட்டேனே, பாதாளத்துக்குள்ள போயிட்டேனே, கொஞ்ச நாளைக்கு என்ன மறுபடியும் உம்முடைய சிந்தையில வர்ற மாதிரி ஒரு காலம் இருந்தா நலமா இருக்கும். அப்போ பாதாளத்தின் ஆதிக்கம் பார்த்தீங்களா? விளங்குதா எவ்வளவு இதுவா இருக்கு? அதே யோபு 17ஆம் அதிகாரம் 13-14. 17ஆம் அதிகாரம் 13-14. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும். என்னமா இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு? பாதாளம் எனக்கு வீடா இருக்கும். இருளில் என் படுக்கையை போடுவேன். எங்க இருளில் படுக்கையை போடுறேன். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன். புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். பாத்தீங்களா எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஐக்கியம் ஆயிடுச்சு பாருங்க இந்த சரீரம். இரவு தான் அவருக்கு படுக்கையா, அந்த இருள் தான் படுக்கையா. அந்த அழிவை பார்த்து என்ன சொல்றாரா? இது தகப்பன்னும் அந்த புழுக்களை பார்த்து தாயினும் சகோதரன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிட்டாங்க? அங்க பாதாளத்திலே மனுஷனுடைய நிலைமை, குடும்பமே அங்க வந்துருச்சு. ஏறி வர முடியாது, மேல குடும்பத்தை பார்க்க முடியாது. அவருக்கு ஒரு புது குடும்பம் வந்துருச்சு. எதுக்குள்ள? பாதாளத்துக்குள்ள ஒரு குடும்பம் வந்துருச்சு. அதனால பாருங்க யோபு 24:19 வாசிங்க. 24:19. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும். அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பாத்தீங்களா? பாதாளமானது யாரை பட்சிக்குமா? பாவிகளை பட்சிக்க. இதுதாங்க பாதாளத்தின் ஆதிக்கம். ஆனா நமக்கு என்ன கொடுத்தாரு அதிகாரம்? 3வது அதிகாரம் என்னங்க? பாதாளத்தின் மேல் அதிகாரம். எப்படி வந்தது? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். புரியுதுங்களா அந்த வார்த்தை? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்க. ஏன்னா எங்க போனார் இயேசு? மரித்து. அவரையும் கல்லறையில தான் வச்சாங்க. ஆனா என்ன சொல்றாரு? இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். இப்ப பாதாளத்தினுடைய சாவி யார் கையில வந்துருச்சுங்க? இயேசு கிறிஸ்துன்னு. ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய காரியம். இந்த பாதாளத்துக்கு நமக்கும் ஒரு குடும்பமே வச்சு அங்க போய் நம்ம அமிழ்ந்து போயிடாதபடிக்கு இயேசு அந்த இடத்துல போயிட்டு, அந்த கல்லறையில போயிட்டு மரணத்தை என்ன பண்ணிட்டாருங்க? ஜெயித்து. இப்ப பாதாளத்துக்குரிய திறவுகோல் யார் கையில இருக்குங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில இருக்குது. அதனால தான் பவுல் கேட்டார் ஒரு கேள்வி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனம். 1 கொரிந்தியர் 15:55. மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாதாளமே உன் போடலாம் மண்ணுல, ஆனாலும் அது எதுதான்? அழிவுக்குரிய அதை தான் விதைக்கிறோம். ஆனா உள்ளான மனுஷன் எங்க போயிட்டான்? புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருடைய மறுபடியும் வருகையில என்ன ஆகுது? அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த டஸ்ட், அந்த தூசி மறுபடியும் ஒரு ஜீவனை பெற்று எழும்பி அந்த சரீரத்தை நம்ம அடைந்து கொள்ளுவோம். எவ்வளவு பெரிய மகிமையான காரியம் பாருங்க. இதுதான் பாதாளத்தின் மேல் அதிகாரம். கிறிஸ்தவர்கள் பாதாளம் மூடி பிடித்து வைத்திருக்க முடியாது. பாதாளத்தின் திறவுகோலை உடையவர் நம்ம எழுப்பி விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ 57வது வசனம் வாசித்து முடிங்க சிஸ்டர். 57 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடு. இதுதாங்க ஜெயம். இதுதான் பாதாளத்துக்குரிய அதிகாரம். விளங்குதுங்களா? பாதாளம் நம்மள என்ன பண்ண முடியாது? மூட வைக்க முடியாது. சரிங்களா? சோ
4வது அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 19வது வசனம் வாசிக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இதுதான் 4வது காரியம். அதுல இதன் மூலமாக நமக்கு என்ன அதிகாரம் கிடைக்குதுன்னா, ராஜ்யத்தின் திறவுகோல் அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்றோம். ராஜ்யத்தின் திறவுகோல் அதிகாரம். முதல்ல எதை பெற்றோம்? பரலோகத்தின் அதிகாரம். 2வது பிதாவின் இடத்துல சேரும் அதிகாரம். 3வது பாதாளத்தின் மேல் அதிகாரம். 4வதாக பார்க்கிறோம் ராஜ்யத்தின் திறவுகோல் மேல் அதிகாரம். அதனாலதான் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. மத்தேயு 3:2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இங்க பேதுருவை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். கோல்னா அது ஒருமை, கோல்களைனா பன்மை. நல்லதா? புரியுதுங்களா? இதுல தெளிவு இருக்கா? ஓகேவா? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமாக ராஜ்யத்தின் திறவுகோல் அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பமே என்ன தெரியுங்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்போ பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னா என்ன ஆகணும் சொல்லுங்க? மனம் திரும்பணும். வசனம் இயேசு சொல்லுதான் வேணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. அப்ப பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாகணும்னா நம்ம என்ன ஆகணும்? மனம் திரும்பணும். புரியுதுங்களா? அப்ப மனம் திரும்பும் போது என்ன கிடைக்குது? பரலோக ராஜ்யம் கிடைக்குது என்பதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ யார் மனதை திருப்பணும்? இப்ப நம்மளாம் என்ன ஆயிட்டோம்? சபைக்குள்ள மனம் திரும்பி உள்ள வந்துட்டோம். கரெக்டா? மனம் திரும்பி உள்ள சபையில வந்துட்டோம். இப்ப பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல யார் யார் அந்த அதிகாரத்தை யார் பெற்றிருக்கிறா? நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இப்போ நம்ம இன்னொருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரை பத்தி சொல்லி மனம் திரும்ப வச்சா அந்த சாவியை திறந்து பரலோகத்துக்கு யார் அனுப்புறாங்க? சொல்லுங்க. நம்ம அனுப்புறோம். புரியுதுங்களா? சரி, நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசுநாதர் டைரக்டா வீட்டுக்கு வந்தாரா? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? ஏதோ ஒரு தேவ மனுஷன் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ரட்சிப்பின் அனுபவத்துல வந்திருக்கிறோம். அப்போ திறவுகோல் அவர் கையில இருந்திருக்கு. புரியுதுங்களா? அவர் மூலமா நான் ரட்சிக்கப்பட்டதுனால இப்ப நான் எதுக்கு பிரஜையா மாறிட்டேன்? பரலோக ராஜ்யத்துக்குரிய இதுவாயிட்டேன். இப்ப நான் சுவிசேஷத்தை அறிவிச்சா, நான் இயேசுவை குறிச்சு அறிவிச்சா, நான் யாரை திறந்து உள்ள விடுறேன்? புரியுதுங்களா? விளங்குதா? ஹலோ, புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் மற்றவருக்கு சொல்லி மனம் திரும்பும் போது, இன்னைக்கு இதை விட்டுட்டாங்க, மனம் திரும்புறதை விட்டுட்டு மதம் திருப்புறதை மாத்திட்டாங்க. அதான் பிரச்சனை. மனமாற்றம் இல்லை, மதமாற்றம். அதனால்தான் கிறிஸ்தவம் இன்னும் என்ன ஆகல இந்திய தேசத்துல ரொம்ப போல. ஏன்னா அதாவது ஒருத்தர் வந்து ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கர்த்தர் நல்லவர்ப்பா, என் வாழ்க்கையில் உள்ள நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, உனக்கு நன்மைகளை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இயேசுவை உள்ள அனுப்பணும்னா அவர் என்ன பண்றாரு? அந்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்துடும். அவன் மனம் மாறணும். அந்த பாவத்தை விட்டு வெளியில வந்து இயேசுதான் தேவனுடைய குமாரன்றதை அறிஞ்சிக்கிட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்துல வரணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு வாங்க, எடுத்தவன எங்க கூப்பிடுறாங்க? சர்ச்சுக்கு வாங்க. அப்ப அவன் என்ன சொல்லுவான்? வரமாட்டேன்னுவான். இதுதான் பிரச்சனை. ஏன் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுறாங்க தெரியுமா விசுவாசிங்க? ஏன் கூப்பிடுறாங்க சொல்லுங்க பாப்போம். சுவிசேஷத்தை சொல்ல தெரியல. புரியுதா? சுவிசேஷத்தை சொல்ல தெரியல. சபை உட்கார வைத்து கற்றுக் கொடுக்கணும். உள்ள ஆட்களை கொண்டு வர்றது நீங்களும் நானும் தான். நம்பதான் சுவிசேஷத்தை சொல்லணும். உங்களுடைய அனுபவ சாட்சியை சொல்லணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்த நன்மையை சொல்லி ஆத்துமக்களை யார் தான் கொண்டு வரணும்? நம்ம தான் கொண்டு வரணும் சகோதர சகோதரி. ஏன்னா உங்கள் கையிலும் என் கையிலும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்காரு. நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை சொல்லி ஒருவனை மனம் திரும்பினால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு சாவி போட்டு அனுப்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அவனை சபைக்கு கொண்டு வரும்போது இங்க அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து சத்தியத்தை போதிக்கும் போது பரலோக பிரஜையாவே அவர் மாறிடுறாரு. அழகுதா? நம்மளாம் அப்படிதானே வந்தோம். கரெக்டா?
எல்லாரும் அப்படித்தானே வந்தோம், சரிங்களா? அப்போ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தருவேன்னு பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார்னா, அதன் மூலமாய் சபைக்கு கிடைத்த 4வது அதிகாரம் ராஜ்யத்தின் திறவுகோல் அதிகாரம். அதனால தான் இயேசு பாருங்க தெளிவா சொன்னாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, சொல்றாங்க, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். தேவன் மனுஷர் முன்பதாக மகிமைப்படணும்னா, நம்ம நற்கிரியை மனுஷன் முன்னாடி காட்டணும்னா என்ன சொல்றாருங்க? நம்முடைய வெளிச்சம் மற்றவங்களுக்கு தெரியணும். அதுதாங்க இந்த வெளிச்சம்ன்றது. ஏன்னா எல்லாரும் அந்தகார இருள்ல இருக்கிறாங்க. உலகமே எதுல இருக்குங்க? இருள்ல இருக்குது. நம்மளும் அதில் தான் இருந்தோம். அந்தகார இருள் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துல வரவழைக்கப்பட்டோம். விளங்குதா? அந்தகார இருள் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டோம். இப்போ நீங்களும் நானும் தேவன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்திய நற்கிரியைகளா மற்றவங்களுக்கு சொல்லணும். இதுதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், ராஜ்யத்தின் திறவுகோல் அதிகாரம். 5வதாக அங்க வாசிக்கிறோம் 19வது வசனத்துல. 5வதாக பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிறோம். 5வதாக பார்க்கிறோம், கட்டும்படியான நாவின் அதிகாரம். இது கொஞ்சம் வித்தியாசப்படுது. கட்டும்படியான நாவின் அதிகாரம். இது சபைக்கு கிடைத்த 5வது அதிகாரம். ஏன் நாவின் அதிகாரத்தை, கட்டும்படியான நாவின் அதிகாரத்தை ஏன் சபைக்கு கொடுத்தாராம்? முதல்ல நம்ம நாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சில ஒரு மிக முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1, 2, 3. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயு புத்தியீனத்தை கக்கும். எப்படி பிளஸ் மைனஸ் பாத்தீங்களா? சொல்லுங்க, நல்லது கெட்டது அப்படி சொல்லிட்டு வராரா? கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. 4வது வசனம் வாசிங்க. 4வது வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். 2 நாவு வந்துருச்சா இங்க? ஒன்னு ஆரோக்கியமுள்ள நாவு, இன்னொன்னு மாறுபாடு உள்ள நாவு. விளங்குதா? புரியுதுங்களா? ஆரோக்கியமான நாவுனால என்ன கிடைக்குதான்? ஜீவ விருட்சம் கிடைக்குதான். மாறுபாடு உள்ள நாவுனால ஆவி நொறுங்கும். ஆவி என்னது? நொறுங்கும். அப்போ ஆரோக்கியமான நாவின் மூலமா ஜீவ விருட்சம் கிடைக்குது. மாறுபாடு உள்ள நாவுனால ஆவி என்ன பண்ணுது? நொறுங்கும். விளங்குதா? இப்போ கட்டுகிற பூலோகத்துல கட்டும்படியான அதிகாரம் போது எதுல தான் கட்டணும்? நாவினால தான் கட்டணும். அப்ப இந்த நாவு எப்படி இருக்கணும்? மாறுபாடு உள்ளதா இல்ல ஆரோக்கியமா உள்ளதா? ஆரோக்கியம் உள்ள நாவா இருக்குதா, மாறுபாடு உள்ள நாவா இருக்குதான்றத முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கணும்? தீர்மானம் பண்ணிக்கணும். உங்க நாவு எப்படி இருக்குது? ஆரோக்கியமா இருக்குதா இல்ல மாறுபாடா இருக்குதா? அதுக்கு உங்களை குறித்து நிறைய பேர் சாட்சி சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? இப்போ என்னை குறித்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? சாட்சி சொல்லியிருப்பாங்க. சில நேரத்தில் என்னதான் நம்ம பைபிள் வாசித்தாலும் என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் பசங்க ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகிட்டு கோவம் பேசியிருக்கோம். அடிக்கடி மாற்றுறது எங்கள் வீட்டில் என் பொண்ணு தான். ஏதாவது ஒன்று பண்ணி என்ன பண்ணும், ஒரு டென்ஷன் ஆகிட்டு டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிடுவோம். பேசின உடனே அப்புறமா அதை சொல்லணும், பைபிள் எல்லாம் படிக்கிறீங்க, ஊழியெல்லாம் செய்கிறீங்க, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ யோசிப்பேன், ஆஹா, அது டென்ஷன் என்ன பண்ணிடுறான், பேசிடலாம். ஆனால் அது பிள்ளைங்களை எப்படி ஆக்குதுன்னா நொறுக்குது. நம்மளுக்கு தெரியல, நம்ம அடிச்சு விட்டுறோம். குடும்பத்தில் எல்லாம் அப்படி தான். நம்மளாம் எப்படி டியூன் பண்ணுவோம்னா, ஒரே கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். அந்த கேள்வியில் அவங்க என்ன ஆயிடணுமா, நாக்கு இழுத்து பிடிச்சிட்டு
சொல்லுங்க, சொல்லுது கிடையாது. நீங்கள்தான் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. நான் சொல்ல கேட்டுக்கிறீங்களா? அது எப்படி இவர் சொல்ற கேள்வியில அவர் நாக்கு அவரு எடுத்துப்பாரு, சொல்ற உன் நாக்கெல்லாம் புடுங்கணும்? விளங்குதா? ஏன்னா மாறுபாடு. புரியுதுங்களா? மாறுபாடு உள்ள நாவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அதனாலதான் யாக்கோபுல சொல்லும் போது, நாவு அநீதி நிறைந்த உலகமா இந்த முழு சரீரத்தை கரப்படுத்து நரக அக்னியில கொளுத்துக்கிறதா இருக்குதம்மா. தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, தேவன் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்தாரு. ஆனா நரகத்து அக்னியில கொளுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளை அழைத்து செல்லுகிற ஒரு அவயம் நம்ம உடம்புல இருக்குதுன்னா அது நாவு. ஜாக்கிரதையா இருந்துங்க, நாவை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தப்பா பேசிட்டா பிரச்சனை இல்லை, மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லைங்கதா? தப்பா பேசினா தப்பு கிடையாது, மன்னிப்பு கேளுங்க. முதல்ல தேவன் கையில கேளுங்க, அப்புறமா அவங்க கையில கேளுங்க. சரியா? அது ரொம்ப முக்கியம். அப்போ இங்க கட்டும்படியான அதிகாரம், நாவின் அதிகாரம். கட்டும்படியான நாவின் அதிகாரம்னா எதை கட்டணும் அப்படின்னா ஏசாயா 61:1. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். போதும். காயம் கட்டுதல் யாருக்கு? இருதயம் நொறுங்குண்டவர்கள். அதுதான் சொன்னேன். இந்த மாறுபாடு உள்ள நாவு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆரோக்கியமான நாவு ரொம்ப முக்கியம். ஏன்னா காயம் என்ன பண்ணோம்? கட்டுதல்னா அப்போ பேச்சினால என்ன ஆகுது? உள்ள காயமாகுது. சிலர்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடிச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, ஆனா அது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, கேட்டிருக்கீங்களா? அப்ப எந்த அளவுக்கு பாதிப்பு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு பாதிப்பு. அடிச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, ஆனா இந்த ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டாங்க, எங்களால தாங்கவே முடியல. சமீபத்தில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மிலிட்ரி மேன், அவர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தேவதாசன், பிள்ளைங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். 2 பிள்ளைங்க நல்லா வளர்த்து நல்லா ஆளாக்கி எல்லாம் செட்டில் பண்ணார். எல்லாம் செஞ்சு கிஞ்சி முடிச்சு ஒரு சட்டன் ஸ்டேஜில் ஒரு முறை எனக்கு கால் வந்துச்சு, அவர் இறந்துட்டாருன்னு எனக்கு வாங்க செய்ய முடியல. எப்படி இவர் இறந்தாரு அப்படின்னா சூசைட் பண்ணிக்கினாருன்னா. எப்படி ஒரு கிறிஸ்தவர் எப்படி சூசைட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போன அவங்க மனைவி சொன்னாங்க, அவங்க மக சொன்னாலாம், எனக்காக நீ என்ன செஞ்சிருக்கிற, நீ இருந்தும் புரோஜனம் இல்லை எனக்கு, நீ என்ன பண்ண, என் கண்ணு முன்னாடி இருக்காத, செத்துட்டு மக. அவ்வளோ மிலிட்ரி மேன், அப்படிப்பட்ட ஒரு ஹானரபிளான ஒரு பர்சன். அந்த ஒரு வார்த்தையில உடஞ்சி மக சொன்ன வார்த்தைக்கு ஆமேன்னு போட்டு போங்கிட்டாங்க. அப்போ எப்படி பாதிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுங்க. தேவனுடைய சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். தேவன் சகலத்தையும் எப்படிதான் உருவாக்குனாரு? எப்படி உருவாக்குனாரு? வார்த்தையினால வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு ஆயிடுச்சு. இப்ப அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட நம்முடைய நாவுக்கு என்ன இருக்குது? சொல்லுங்க, அதிகாரம் இருக்கு. அதனால நல்லதை பேசுங்க, நல்லதை பேசுங்க, பிரச்சனையை பார்த்து பேசுங்க. யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் மாற்றுவார், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு இது தாங்க கட்ட அவிழ்க்கிறது. இதுதான் என்ன பண்றதுங்க? கட்டுகிறது, கட்டும்படியான அதிகாரம். அவங்க பிரச்சனைகள் இருந்து அவங்க என்ன பண்ணோம்? தூக்கணும். தரித்திரத்தை கட்டுங்க, வியாதியை கட்டுங்க. புரியுதுங்களா? இப்படி நீங்க எவைகள் எல்லாம் இந்த கட்டும்படியான அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறீங்களோ, நீங்க சொல்லுவீங்க, பரலோகம் செயல்படும். ஹலோ, விளங்குதா? நீங்க சொல்லுவீங்க, செயல்படுறது இது பரலோகம். அதுதான் கட்டும்படியான அதிகாரம். அதனால பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 10:11. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் என்னவா? ஜீவ ஊற்று. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். பாத்தீங்களா? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஜீவ ஊற்றுனா ஏதென்ல வச்சார் பாருங்க, ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த மாதிரி ஜீவ ஊற்று. எப்படி ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா மரணம் வராதோ, ஜீவ ஊற்றை குடிச்சாலும் என்ன வராதுங்க? மரணம் வராது. அந்த ஊற்று யார்கிட்ட இருக்கு தெரியுமா? நம்ம நாவுல இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனாலதான் நலமானதை பேசுங்க,
பிரச்சனையில இருக்கிறவங்களை நீங்க பிரச்சனையிலிருந்து மீட்க உங்களால முடியும். ஏனென்றால் உங்கள் நாவினால என்ன பண்ண முடியும்? கட்டும்படியான நாவின் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 13. ஞானவான்களின் போதகம் என்னவா? ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு. ஆமென். பாத்தீங்களா? ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து மீட்கக்கூடிய ஜீவ ஊற்று உங்க நாவுல இருக்குது. அதனாலதான் கட்டும்படியான நாவின் அதிகாரம். மறந்துடக்கூடாது. சோ கட்டும்படியான அதிகாரத்துல முதல்ல பார்த்தோம், காயங்கள் என்ன பண்ணணுமா? கட்டணும். ரெண்டாவது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 12:29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. ரெண்டாவது பலவான கட்டணும். முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? பாத்தீங்களா? ரெண்டாவது யாரை கட்டணும்? பலவான். யாருங்க பலவான்? சொல்லுங்க. புரியுதுங்களா? இது நிறைய விஷயங்கள் இருக்கு. நாவை குறித்து நம்ம செப்பரேட்டா பார்க்கும்போது இதுல நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு இந்த கட்டும்படியான நாவின் அதிகாரம் போது ஒரு பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சிலருடைய காரியங்களை கட்டும்படியான, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விதத்துல பாவ பிடியிலையோ வியாதியின் பிடியிலையோ மரண படுக்கையிலோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உங்க நாவினால விடுதலை கொடுக்க முடியும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கீங்களா? இது செஞ்சுட்டு ரெண்டாவது அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னா பலவான கட்டணும். நிறைய பேர் ஜெபிப்பாங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை கட்டுகிறேன், இந்த சூழல் வராதபடி நான் செய்கிறேன். அதிகாரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஜெபத்துல ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா முக்கியமான மேட்டர் விட்டுருவாங்க. என்னதுக்கு? பலவான கட்ட மாட்டாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இதை அப்படியே கண்ணால பார்க்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, பரலோகம் என்ன பண்ணும்? திறக்கும். பரலோகம் திறந்துடும். விளங்குதா? நீங்க ஜெபிக்கும் போது என்ன ஆகுது? பரலோகம் திறக்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? சுத்தி சாத்தான் வந்து நின்றுவான். சுத்தி என்ன பண்ணுவான்? சாத்தான் வந்து நிற்பான். ஏன் தெரியுமா? அந்த ஜெபத்தை தடுக்கணும். நீங்க அது புரிஞ்சுக்கலாம். ஜெபிக்கும் போது தான் நிறைய பிரச்சனை வரும். பாத்துக்கிறீங்களா? குடும்பத்தில் இருக்காருங்களா, வாங்க ஜெபம் பண்ணலாம், கூப்பிட்டு பாருங்களேன். இல்லாத பிரச்சனைலாம் அப்போதான் வரும். நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை எப்போ வரும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில். ஒத்துக்கிறீங்களா? மீட்டிங் ஏதாவது கிளம்பணும், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? ஜெபிக்கும் போது, சபைக்கு கிளம்பும் போது, கர்த்தருடைய வேலையை தான் செய்யும் போது வரோம். ஏன்? சுத்தி இருக்குதுங்க, சுத்தி இருக்குது. அதான் முன்னாடி பார்த்தோம், 7 ஆவியினுடைய சேனைகள். ரத்தத்தோட மாம்சத்தோட நமக்கு போராட்டம் இல்லை, இந்த ஆவியின் சேனையோட இருக்குது. அப்போ பலவான் என்ன பண்ணோம்? கட்ட கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக அந்த வசனம் முடியுது பாருங்க. பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். விளங்குதா? கடைசியாக பார்க்கிறோம், கட்ட அவிழ்க்கும் நாவின் அதிகாரம். கட்ட அவிழ்க்கும் நாவின் அதிகாரம். எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, கிறிஸ்தவர்களுக்குரிய 6 அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறோம். சபைக்குரிய 6 அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறோம். அதுல முதலாவதாக பார்த்தோம், பேதுருவினிடத்துல இயேசு சொன்ன காரியத்தை வைத்து அதுல சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறோம். அதுல முதலாவதாக பார்த்தோம் பரலோகத்தின் அதிகாரம். இரண்டாவதாக பார்த்தோம் பிதாவின் சேரும் அதிகாரம். மூன்றாவதாக பார்க்கிறோம் பாதாளத்தின் மேல் அதிகாரம். நான்காவதாக பார்த்தோம் ராஜ்யத்தின் திறவுகோல் அதிகாரம். ஐந்தாவதாக பார்த்தோம் கட்டும்படியான நாவின் அதிகாரம். ஆறாவதாக பார்க்கிறோம் கட்ட அவிழ்க்கும்படியான நாவின் அதிகாரம். இந்த கட்ட அவிழ்க்கும்படியான நாவின் அதிகாரம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சில கட்டுகளை அவிழ்க்கணும். இல்லைங்கதா? நமக்குள்ள சில விஷயங்களை கட்ட அவிழ்க்கணும். ஒரு சில வசனங்களை மாத்திர வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 3:14. இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய, நல்ல கவனிங்க, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை என்ன பண்ணுமா? தரித்து கொள்ளணும்னா கட்டை என்ன பண்ணணும்? அவிழ்க்கணும். எந்த கட்டு?
பூரண சத்குணமாகிய அன்பை கட்டவிழ்க்கணுங்க. நமக்குள்ள கட்டவிழ்க்கணும். இன்னைக்கெல்லாம் எவ்வளவுதான் நம்ம சொல்லிக்கலாம், அன்பை குறித்து நிறைய விஷயம் பேசலாம். ஆனா நமக்கு பிரியமில்லாத, நமக்கு ஒவ்வாத சில காரியத்தை சில செய்யும் போது என்ன ஆயிடுதுங்க, நம்மளுக்கு அந்த இடத்துல அன்பு விரோதமா மாறத்துக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கு. விளங்குதா? தன் சகோதரனிட பகைக்கிறவனிடத்துல தேவனுடைய அன்பு இல்லையா, அவன் தேவனுக்கு விரோதியா இருக்கிறான்னு வசனம். அப்போ இந்த பூரண சத்குணம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அன்புல எல்லா குணமும் அடங்கிடுங்க. பூரண சத்குணம், நல்ல குணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நல்ல குணம் எது எது அப்படின்னா ஒரு லிஸ்ட் போடுவான். எல்லா நற்குணமும் ஒன்னா சேர்ந்து நிக்கணும்னா அதுக்கு பேர் தான் அன்பு. அதுக்கு பேர் தான் அன்பு. இதை குடும்பத்துல அழுக்கணும். முதல்ல நமக்கு மேல அழுக்கணும். இந்த அன்பு இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஏன் பிரச்சனை, போராட்டம்னா விட்டு கொடுக்கிற மனசு இல்லை. விட்டு கொடுக்கிற மனசு இல்லை. ஒருத்தர் இறங்கி போனோன்ற ஒரு இது இல்லை. நான் என்ன பண்றோம், புரியுதுங்களா? அப்படி ஒரு ஆட்டம். ஆளுகை நமக்கு கிடையவே கிடையாதுங்க இந்த பூமியில. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பூமியில நமக்கு ஆளுகை இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நமக்கு ஆளுகை இருக்கு. இந்த பூமியில நம்முடைய காரியத்தை வச்சு நம்ம ஆளுகை செஞ்சுக்கணும். எப்படின்னா, நீங்கள் உங்களை டியூன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? நம்மை நாமே நிதானித்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பூரண சற்குணமாகிய அன்பை கட்டவிழ்க்கணும். 2 எபேசியர் 4:3 எபேசியர் 4:3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். சமாதானத்தின் கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம யாரு எப்படி வேணாலும் வெறுத்துக்கிட்டோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாருங்க, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டாருங்க, அவர் இப்படிங்க, இவர் அப்படிங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. பேசிட்டு நெக்ஸ்ட் அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணுவாங்க. சில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகுற மாதிரி வரும். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, உங்களை தூஷிக்கிறாங்களா, உங்களை துன்பப்படுத்துறாங்களா, உங்களை வியாகுலப்படுத்துறாங்களா, ஏசு என்ன சொல்றாரு? துன்பப்படுத்துறவங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. சபிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணுமா? முடியுமா? முடியுமா? இது யாரால தெரியுமா முடியும்? இயேசுவால மட்டும்தான் முடியும். இப்போ இயேசுவினுடைய சாயல் யாருக்கு வரணும்? நமக்கு வரணும்னா நம்ம செய்யணுங்க. இந்த விதமா இந்த பூமியில நீங்க வாழ்ந்து பாருங்களேன். இதுதான் இயேசு சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும், கூட கொடுக்கப்படும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை விட்டுட்டோம். கூட கூட ஆண்டவரே, கூட கூடனா கூட எல்லாம் போத்துவாரு ஆண்டவர். எனக்குதா ஆசீர்வாதம் ரொம்ப சுலபமா பெற்றுக்கொள்ளலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவேன், ஆசீர்வாதத்தை சுலபமாய் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சா போதும். உங்களுக்கு எதிரடியா வருது எதுவா இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போயிடுங்க, வாய்க்காதே போயிடும். வசனம் வசனம். ஆகினால் எனக்கு அருமையானவர்களே, சபைக்குரிய கிறிஸ்தவர்களுக்குரிய 6 அதிகாரத்தை எப்படி இயேசு பேதுருவினிடத்துல வெளிப்படுத்தினாரோ, தற்கால சபையில இந்த 6 அதிகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த 6 அதிகாரத்தை பயன்படுத்தணும். விளங்குதுங்க? நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணோம்? பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்தணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவர்னு சொல்லலாம். கரெக்டாக அந்த டைமுக்கு வரும். விளங்குதுங்களா? அது நடக்கும். தேவன் நிச்சயமாக இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில இந்த 6 அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்த கட்ட ஆவிக்குரிய முன்னெடுத்துக்கு நம்மை அழைத்து சொல்வார். வருகிற வாரம், அடுத்த வாரத்தில் நம்ம அந்த வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டது போல 3 தரப்பு, அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மையுள்ளவர், இந்த 3 தரப்பு கிறிஸ்தவர்கள் யார் என்பதையும் இந்த யோவான் 1:12 அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர், ஏற்றுக்கொண்டவர், தேவ பிள்ளைகளானவர்கள் என்ன என்பதை இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து நம்ம வருகிற நாட்களில் பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய சத்தியத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து அதை இருதயத்தில் நிலைத்திருக்க செய்து அதன்படி வாழ கிருபை செய்வார்கள்.